ஹலோ. பலாப்பழம் வந்துட்டு பச்சை பழமாக மாறிடுச்சுங்க திடீர்னு. அது எப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். பார்த்தீங்களா எப்படி ஒரு நிமிஷத்தில் மாற்றிவிட்டான்ட்டு. சரி, நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வச்ச செடி பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் காகிதப்பூ செடிங்க. பக்கத்துலேயே பிங்க் கலர் காகிதப்பூ செடி ஒன்று இருந்தது, பக்கத்துலேயே ஒன்று ஒயிட் கலர் ஒன்று வச்சா நல்லா வரும்னு சொல்லிட்டு அதை வச்சு விட்டோம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த இடத்த அப்படியே சுற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அங்கே ஒரு மாடு சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்திங்களா, அது வந்துட்டு ஒரே ஒரு வேரில் இருந்த ஒரே ஒரு பில்லு தான். அந்த எல்லா பில்லுக்கும் ஒரே ஒரு வேர் தாங்க இருந்தது. அவ்வளோ பெரிய பில்லாக முளைச்சிருச்சு. சரி, ஓகே, 2வது செடி நாமளே குழி வெட்டி நாமளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஏன்டா அப்போ செடி வைக்க வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் பண்ணிவிட்டா. பக்கத்தில் பாருங்கள், அந்த செடியை போட்டு என்ன புரட்டிகிட்டு இருக்கிறான்ட்டு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழி எடுக்க நான் ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த செடியை குழிக்கு பக்கத்தில் வச்சு பாடுபடுத்தன்னு மட்டும் பார்த்தாம அங்கேயும் இங்கேயும் ஹேண்ட்பேக் மாதிரி சைடில் மாட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா. சரி, கொண்டு வா, குழி ரெடி ஆகிடுச்சு, வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேங்க. அந்த கவரில் மேலே பாருங்கள், இவ்வளோ நேரம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா. அப்புறம் பிக்கணும், நான் தான் கவரை பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு குச்சி எடுக்கிறா, கல் எடுக்கிறா, வச்சு எல்லாத்தையும் நோண்டிட்டு ஃபைனலாக எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்தி லைட்டாக பிச்சு கொடுத்தேன். அப்புறம் பிச்சுட்டா. அப்புறம் நானே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராடி பண்ணிகிட்டு இருந்தா. மண்ணு கூட தள்ள விட மாட்டேன்ட்டா. அப்புறம் இவன் என்னைக்கு தள்ளி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே லைட்டாக தள்ள ஆரம்பிச்சிட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் அரளிப்பூ செடிங்க. பக்கத்தில் வந்துட்டு ரெட் கலர் அரளி ஒன்று இருந்தது. சரின்ட்டு வெள்ளை ஒன்று நான் பக்கத்தில் வச்சு விட்டோம். அவன் மிதிச்ச ஸ்டைலில் பார்த்தீங்களா, பார்க்க சிரிப்பாக தாங்க இருந்தது. அது இல்லாமல் அதை மிதிக்கும் போது ஒரு மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பா. அது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வெயிலில் பூ பறிச்சிட்டு இருந்தா. வாடி வாடின்னு கூப்பிட வரல. சரி, நான் போய் ஒரு மரத்துக்கடியில் நல்ல பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என் காதில் இந்த பூவை சொருவிட்டு இருந்தா. அப்புறம் இது வந்துட்டு எல்லோ கலர் பாரிஜாதங்க. எல்லோ கலர் பாரிஜாதம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, இந்த செடி இப்போ வைக்க ஆரம்பிச்சோன்னா இவகிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒயிட் கலர் பாரிஜாதம் இருந்ததுங்க. அது பக்கத்துலேயே இந்த எல்லோவையும் அப்புறமேட்டு இவ தூங்கத்துக்கு அப்புறம் வச்சிடலான்ட்டு அப்படியே வச்சாச்சு.